அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் நாம் புறவேதாகத்தை வாசிக்கலாம். கர்த்தர் 1 ராஜாக்களின் புத்தகத்தை நிறைவு செய்ய கிருபை செய்தார். இந்த நாளில் 2 அரசர்கள், அதாவது 2 ராஜாக்களின் புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அது முன்னுரையாக 2 அரசர்களின் திருநூல் பிளவுண்ட யூதா மற்றும் இஸ்ரேல் அரசர்களின் வரலாற்றை 1 அரசர்களில் விட்ட இஸ்ரேல் இடத்திலிருந்து தொடங்குகிறது. 2வது காரியம், இந்நூல் இரு பகுதிகளை கொண்டது. ஒன்று கிமு 850 முதல் கிமு 722 சமாரியாவின் வீழ்ச்சி வரையிலான வடக்கு தெற்கு அரசுகளின் வரலாறு. 2 சமாரியாவின் வீழ்ச்சியிலிருந்து கிமு 568 எருசலேமின் வீழ்ச்சி வரையிலான யூதா அரசின் வரலாறு. இந்நூல் யோயாக்கின் அரசனது விடுதலையுடன் முடிவுறுகிறது. யூதா இஸ்ரேல் ஆகியவற்றின் அரசர்களும் மக்களும் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்காததாலேயே அந்நாடுகள் பேர் அழிவுக்குள்ளாயின என்பதை இந்நூல் மிகவும் வற்புறுத்தி கூறுகிறது. எருசலேம் வீழ்ச்சியுற்றதும் யூதா நாட்டு மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதும் இஸ்ரேலின் வரலாற்று பெரும் திறப்பு முனையாக அமைந்துள்ளன. இந்நூலில் எலியாவின் பதிலாளரான இறைவாக்கினர் எலிசாவின் புதுமைகள் சிறப்பிடம் பெறுகின்றன. நூலின் உட்பிரிவுகள். பிளவுபட்ட நாடின் தொடர்ச்சி. 1. இறைவாக்கினர் எலிசா, யூதா அரசர்கள், யூதா இஸ்ரேல் அரசர்கள், சமாரியாவின் வீழ்ச்சி. 2 யூதா அரசுல எசேக்கியாவின் ஆட்சி, யோசியாவின் ஆட்சி, யூதாவின் இறுதி அரசர்கள், எருசலேம் வீழ்ச்சி ஆகிய உட்பிரிவுகளோடு இந்த நாளில 2 அரசர்கள் 1ஆம் பகுதி, 2 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் பகுதியை வாசிக்கலாம். எலியாவும் அரசன் அகசியாவும். ஆகாபு இறந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல் மாடியில் இருந்து பால்கனி வழியாக கீழே விழுந்து காயமுற்றான். எனவே அவன் தூதரிடம், நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபுவிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் ஆண்டவரின் தூதர் திஸ்பேயை சார்ந்த எலியாவிடம், நீ புறப்பட்ட சமாரியா அரசனின் தூதரை சந்தித்து அவர்களிடம், இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா? எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் நீங்கள் குறி கேட்கப் போகிறீர்கள். எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்து போவாய், இது உறுதி என்று சொல் என்றார். அவ்வாறு எலியா புறப்பட்டு போனார். திரும்பி வந்த தூதரை நோக்கி, அரசன், ஏன் திரும்பி வந்து விட்டீர்கள் என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள் மறுமொழியாக, வழியில் ஓர் ஆள் எங்களை சந்தித்து, நீங்கள் உங்களை அனுப்பின அரசனிடம் போய், ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபுவிடம் குறி கேட்க ஆள் அனுப்புகிறாய், நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்து போவாய், இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார் என்று கூறினார். அவன் அவர்களிடம், உங்களை சந்திக்க வந்து உங்களிடம் இவற்றை அறிவித்த ஆள் எப்படி இருந்தான் என்று கேட்டான். அவனுக்கு அவர்கள் மறுமொழியாக, அவர் மயிரடர்ந்த மனிதர், இடையில் தோற்கட்சி அணிந்திருந்தார் என்றனர். அப்பொழுது அவர், அந்த ஆள் திஸ்பேயை சார்ந்த எலியா தான் என்றான். உடனே அரசன் 50 தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரரோடு அவனிடம் அனுப்பினான். தலைவனும் சென்று ஒரு மலையில் உச்சியில் அமர்ந்திருந்த எலியாவை கண்டு அவரிடம், கடவுளின் அடியவரே, கீழே இறங்கி வாரம், இது அரச கட்டளை என்றான். எலியா 50 தலைவனுக்கு மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்க 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வானின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. அகசியா மீண்டும் வேறொரு தலைவனை அவனுடைய வீரரோடு அனுப்பினான். அத்தலைவனும் மேலேறி சென்று, எலியாவிடம், கடவுளின் அடியவரே, விரைவாய் கீழே இறங்கி வாரும், இது அரச கட்டளை என்றார். எலியா மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்க 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வானின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த 50 பேரை சுட்டெரித்தது. அகசியா 3ஆம் முறையாக தலைவன் ஒருவனை அவனுடைய 50 பேரோடு அனுப்பினான். 3ஆம் தலைவன் மேலேறி சென்று எலியாவின் முழந்தால் பலிட்டு, கடவுளின் அடியவரே, என் உயிரையும் உம் அடியாராகி இந்த 50 உயிரையும் காத்தருளும். வானின்று நெருப்பு இறங்கி வந்து முன்னைய 50 தலைவர் இருவரையும் அவருடைய 50 வீரர்களையும் சுட்டெரித்து விட்டது. எனவே இப்பொழுது என் உயிரை காத்தருளும் என்று மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் எலியாவிடம், அவனோடு இறங்கி செல், அவனுக்கு அஞ்ச வேண்டாம் என்றார். எனவே எலியா எழுந்து அரசனை பார்க்க அவனோடு இறங்கி சென்றார். அவர் அரசனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே,
இறை உள்ளத்தை தெரிந்து கொள்ள இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபியிடம் தூதரை அனுப்பினாய். எனவே நீ கிழக்கும் படுக்கையில் எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே சேர்த்து போவாய், இது உறுதி என்றார். எனவே எலியா வாயிலாக அறிவிக்கப்பட்ட வந்தவரது வாக்கிற்கேற்ப அகசியா இறந்தான். அவனுக்கு புதல்வர்கள் இல்லாமையால் அவனுக்கு பின் யோராம் அரசனானான். இது யூதா அரசன் யோசபாத்தின் மகன் யோராமின் 2ஆம் ஆட்சி ஆண்டில் நிகழ்ந்தது. அகசியாவின் ஆட்சி பற்றிய பிற செய்திகளும் அவனுடைய பிற செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 அரசர்கள் 1ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாக்களை உருவாகட்டும். பிரியமானவர்கள், தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.